நீங்கள் விசாரித்தாலே சுந்தரானந்த சித்தர் எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நான் உனக்கு மல்லிகைப்பூ பந்தல் கெட்டுதேன்னு வேண்டுங்க, எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை காட்டு, காலம்பூரா என் கூட இருக்கணும் அன்னு வேண்டிக்கிட்டு மல்லிகைப்பூ பந்தல் கெட்டுங்க, நடக்கும். கடன் தீரதுக்கு நீங்கள் உங்கள் பீரோவில் வெள்ளை துணியில் இவ்வளோ உப்பை மூட்டை போல் கட்டி போடுங்க, ஆச்சுங்களா? அடுத்தால உங்கள் ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் 5-10 ரூபா எப்போவும் வச்சுருங்க. வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குங்க. கடன் அடைக்க போகிறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கொண்டு பணம் கொடுங்க, சீக்கிரம் அடைஞ்சிரும். செய்கிறீங்களா? உறவினர்கள் இன்னைக்கு இல்லையே, எப்போவுமே எதிரியாக தான் இருப்பாங்க, நம்பக்கூடாது. நம்ம காரியங்களை பார்த்துக்கிட்டு சிவனேன்னு இருங்க. உங்கள் செயினில் ஒரு இவ்வளோ நீள இஞ்சியை பின்னூசியில் கோர்த்து செயினில் போட்டுக்கோங்க, நண்பர்கள் ஆயிடுவாங்க. காஞ்சி போன இஞ்சியை வீட்டில் மூளைக்கு போட்டு வைங்க, சண்டை வராது. பீரோ மேலே செல்ஃபு மேலே இஞ்சி காஞ்சி போச்சேன்னு தூர போடாதீங்க. விஜி சங்கர் கவர்மெண்ட் வேலை கிடைக்க திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க, 12 திங்கக்கிழமை செய்யுங்க. ஓஹோ, நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பரிகாரம் நீங்கள் கேட்டுக்கிட்டீங்களா? சுந்தரானந்த சித்தர் காலில் போய் விழுங்க. உங்கள் வீட்லேயும் அகஸ்திய சித்தர், இந்த 18 சித்தர்கள் படத்தை மாட்டுங்க உங்கள் வீட்டில், கேட்டிங்களா? நான் சொன்ன மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் விசாரித்து மல்லிகைப்பூ பந்தல் போடுங்க சுந்தரானந்தருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். சித்தர்களால் தான் தீர்க்க முடியும். தீர்க்க முடியாததை தீர்க்கிறவங்க யாருன்னா சித்தர்கள். மூணு 6 நீங்கள் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் 6 நெய் தீபம் போடுங்க. கணேஷ் திங்கக்கிழமை சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்யுங்க, 12 திங்கக்கிழமை கிடைக்கும். ஆறு 7 9 10 11 1 1 2. நீங்கள் மணி உங்கள் பையனுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. செல்வம் சேர்றதுக்கு நீங்கள் இவ்வளவு பாலை முகத்தில் தேய்ங்க, சமையலறை தென்கிழக்கு மூலையில் உப்பு வைங்க, உங்கள் பீரோவில் ஒரு உப்பை வெள்ளை துணியில் கட்டி போடுங்க, நல்லது. அஷ்டம சனி ஆபத்து, சனி அவர் கிரகத்து வேலையை செய்வார். நீங்கள் சனிக்கிழமை தோறும் போய் 2 எள் தீபம் போடுங்க. தேய்பிர அஷ்டமிக்கு ஒரு 1/2 கிலோ சாதம், தயிர் சாதம் பண்ணி எல்லாருக்கும் தானம் கொடுங்க, அதோட பவர் குறையும். அவரை யாரும் தடுக்க முடியாது, ஈஸ்வரனாலேயே முடியாது. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், தொழுது கெஞ்சி நின்றாலும் துதிகள் விழ செய்தாலும் அழுத கண்ணீர் திரளியாவும் அதிலோர் எழுத்தை அழித்திடுமோ.